ஹாய் எவ்ரிவன். இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, எப்பவும் வீக்லி கோல்டு ப்ரெடிக்ஷன் வீடியோ நம்ம எப்பவுமே பார்ப்போம். ஸோ போன வீக்குமே கோல்டை பற்றி சொல்லியிருந்தோம். ஸோ போன வீக் நம்ம என்ன சொல்லியிருந்தோம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, கொஞ்சம் ரிவைண்ட் பண்ண 50 மினிட்ஸோட லோ இப்போ இந்த இடத்துல இந்த பாருங்க, இப்போ திருப்பி ஒரு மார்க்கெட்டை ஹையை கிரியேட் பண்ணிட்டு திருப்பி ஹை பண்ணிட்டு இந்த மாதிரி ஒரு ஸ்ட்ரக்சர் ஷிஃப்ட் நடந்தா we can go for the entry to the high in this area. இது நம்பர் 1 ரூல். ஸ்ட்ரக்சர் ஷிஃப்டே நடக்கல அப்படின்னா மார்க்கெட் கண்டிப்பா எங்க வரலாம், ஸ்விங் லோ, எஸ்ட்ரீம் லோல இருந்து we can go further. ஸோ இந்த இடத்துல வரும்போது இந்த இடத்துல ஒரு ஸ்ட்ரக்சர் ஷிஃப்ட் நடந்தா can go further by in this area high வரைக்கும் ஸ்டாப் லாஸ். ஸோ பாத்தீங்கன்னா போன வீக் மார்க்கெட் மேல போகும்னு சொல்லியிருந்தோம். ஸோ அதே மாதிரி மார்க்கெட் மேல போயிருக்கு. ஸோ போன வீக் வீடியோலுமே ஃபுல்லாவே எஜுகேஷனலாம் நம்ம ஷேர் பண்ணியிருந்தோம். ஸோ அந்த எஜுகேஷனல் வீடியோ பார்க்கணும் அப்படின்னா கண்டிப்பா நான் ஐ பட்டன் தரேன், அந்த வீடியோ பாருங்க. அதனால தான் ஏன் மார்க்கெட் மேல போகும் அப்படிங்கிறத நீட் அண்ட் கிளியரா சொல்லியிருக்கேன். இந்த வீக் மார்க்கெட்டோட மூமெண்டம் எப்படி இருக்கிறதுக்கு அந்த சான்சஸ் இருக்கு அப்படின்னா பார்ப்போம். நான் நீங்க நினைக்கலாம் முதலே ப்ரிப்பேர் பண்ணிட்டு வந்துட்டாரா அப்படின்னு நினைக்கலாம். சரி இல்ல. ஸோ நான் ஆல்ரெடி இருக்கிற பிளான்ஸ், என்னோட கோல்டு பிளான், ஏன்னா நான் கோல்டை மட்டுமே இப்போ அப்சர்வ் பண்ணதுனால கோல்டு பிளான்லயே டிராவல் பண்ணிட்டு இருக்கேன். அப்படிங்கிறப்போ இப்போ வரைக்குமே ட்ரெண்ட் மாறிச்சான்னு கேட்டா இல்ல. ஸோ மார்க்கெட் கிளியரா மார்க்கெட் எங்க போயிட்டு இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா அப் ட்ரெண்ட் நோக்கி தான் டிராவல் பண்ணிட்டு இருக்கு. ஸோ இப்போ பாத்தீங்கன்னா போன வீக் நான் என்ன சொன்னேன் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த லோவை நான் மேஜர் டைம் ஃப்ரேம்ல நான் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க சொல்லி இந்த ஏரியாவை டாமினேட் பண்ணாதது வரைக்குமே மார்க்கெட் மேல போயிட்டுக்கான சான்சஸ் இருக்கு. எந்த லெவல் சொல்லினா அப்படின்னா 2673 மார்க்கெட் கண்டிப்பா என்ன பண்ணணும்னு சொன்னேன், ரீச் பண்ணோம். அங்கேருந்து மார்க்கெட் கீழே விழுனா அதை டாமினேட் பண்ணினா மார்க்கெட் அப்படியே என்ன பண்ணிடும், மேல போயிடும் அப்படிங்கிற போன வீக் நான் சொன்னேன். நான் சொன்னது உண்மையா இல்லையாங்கிறத வீடியோ போய் பார்த்தாதான் உங்களுக்கு புரியும். ஸோ அது வரைக்குமே நீங்க இவங்க சும்மா தான் சொல்றாங்கிற மாதிரி உங்களுக்கே தோணும். பட் என்னோட அனாலிசிஸை பார்த்து நீங்க பை செட்டப் மட்டும் எடுத்துனீங்க அப்படின்னா கண்டிப்பா சொல்றேன் போன வீக் நல்ல ப்ராஃபிட்டபிளாவே இருந்திருக்கலாம். இப்போ மார்க்கெட்டை பாத்தீங்கன்னா கிளியரா என்ன ட்ரெண்டை நோக்கி போயிட்டு இருக்குன்னு பாத்தீங்கன்னா இப்போ வரைக்குமே அப் ட்ரெண்டை நோக்கி தான் மார்க்கெட் என்ன செஞ்சுக்கிட்டு இருக்கு, கிளியரா மார்க்கெட் டிராவல் ஆகிட்டு இருக்கு. கிளியரா மார்க்கெட் என்ன ஆகிட்டு இருக்கு, டிராவல் ஆகிட்டு இருக்கு. ஸோ இன்டர்னலாவே மார்க்கெட் கிளியர் ஆகுதுமா. ஸோ நல்லா பாத்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். ஸோ இன்டர்னலா மார்க்கெட் என்ன ஆகிட்டு இருக்கு அப்படின்னா அப் ட்ரெண்ட் நோக்கி போயிட்டு இருக்கு. ஸோ நான் ஃபார்வர்டுக்கு போய்க்கிறேன். ஸோ போன வீக் சொன்ன மாதிரி இந்த இடத்துல ஒரு ஃபிளாக் பேட்டர்னை கொடுத்து மார்க்கெட் அழகா இன்னும் வரைக்கும் என்ன ஆகுது அப்படின்னா டெஸ்டினேஷனை மார்க்கெட் ரீச் பண்ணிடுமா. இப்போ மார்க்கெட் என்ன பண்றதுக்கான சான்சஸ் இருக்கு அப்படின்னு பார்த்தா, ஸோ நல்லா பாருங்க, மேஜரா மார்க்கெட் என்ன இருக்கு அப்படின்னா நேற்று எஸ்டர்டே நியூயார்க் செஷன் அப்போ மார்க்கெட் ஒரு ஃபால் கொடுத்துருக்கு. மார்க்கெட் என்ன பண்ணிருக்கு, ஒரு ஃபால் கொடுத்துருக்கு. ஸோ இந்த கேண்டல்னால மார்க்கெட் கீழே வருமா அப்படிங்கிற கேள்வி கொஞ்சம் கேட்க வேண்டியதாக இருக்கு. அப்போ ஆஸ் பர் த ப்ரெடிக்ஷன் மார்க்கெட்டு நல்லா புரிஞ்சுக்கங்க, இந்த கேண்டலோட ஹையை எடுத்துக்கணும். 4 ஹவர்ல தான் இப்ப நம்ம இருக்கிறதுனால 4 ஹவர் கேண்டல் டாமினேட் பண்ணுறா. இந்த 4 ஹவர் கேண்டலோட ஹைய இந்த 4 ஹவர் கேண்டல் டாமினேட் பண்ணி க்ளோஸ் வைக்கிறா அப்படின்னு பாரு. க்ளோஸ் வச்சிச்சு அப்படின்னா ட்ரெண்ட் வில் பி கண்டினியூ. ட்ரெண்ட் வில் பி கண்டினியூ ஆகுது. அப்போ என்னோட ஸ்விங் லோவை எதுவா எடுத்துப்பா அப்படின்னா இந்த இடத்த டாமினேட் பண்ணதுக்கு அப்புறம் என்னோட ஸ்விங் லோவை இதுவா கன்சிடர் பண்ணுவேன். ஸோ இந்த ஏரியாவை கன்சிடர் பண்ணுவேன். ஸோ இந்த ஏரியால மார்க்கெட் டிஸ்ட்ரிபியூட் ஆகிறதுக்கு கூட சான்சஸ் இருக்கு. டிஸ்ட்ரிபியூஷன் அப்படின்னா என்னன்னா, ஸோ அக்குமுலேஷன்லயும் ஒரு பார்ட்னா என்னன்னா டிஸ்ட்ரிபியூஷன், அக்குமுலேஷன் டிஸ்ட்ரிபியூஷன் ஒண்ணுதான். பட் மார்க்கெட் என்ன பண்ணலாம் அப்படின்னா பையர்ஸையும் செல்லர்ஸையுமே அக்குமுலேட் பண்றதுக்கு சான்சஸ் இருக்கு. அப்போ மார்க்கெட் அக்குமுலேட் பண்றதுக்கு சான்சஸ் இருக்குன்னா என்ன பண்றதுக்கு சான்சஸ் இருக்குன்னா, இதை உடைக்கல 4 ஹவர் கேண்டல் இதை உடைக்கல அப்படிங்கும் போது இந்த இடம் ஒரு கன்சாலிடேட் ஆகிறதுக்குமே சான்சஸ் இருக்கு. என்ன ஆகிறதுக்கு சான்சஸ், கன்சாலிடேட் ஆகிறதுக்கும் சான்சஸ் இருக்கு. இப்போ இந்த இடத்த உடைச்சிட்டு மார்க்கெட் இந்த இடத்த உடைச்சிச்சுன்னா ஏன் மார்க்கெட் உடைக்குது அப்படிங்கிறதுனால சொல்யூஷன் கிடைக்கும். ஏன் மார்க்கெட் இந்த இடத்த உடைக்குது அப்படிங்கிற சொல்யூஷனை பார்த்தீங்க அப்படின்னா சிம்பிளா நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கலாம். இந்த இடத்த உடைக்கிறப்போ சிம்பிள், இந்த மொமெண்டமுக்கு என்ன பண்ணுது அப்படின்னா கரெக்ஷன் கொடுக்கறதுக்காக, இந்த மொமெண்டமுக்கு என்ன பண்ணுது, கரெக்ஷன் கொடுக்கறதுக்காக. அப்போ நான் இந்த மொமெண்டமை நான் என்ன பண்றேன் அப்படின்னா மார்க் பண்றேன். ஸோ இப்போ 4 ஹவர்ல தான் இருக்கு. ஸோ மேஜர் மொமெண்டமுக்கு என்ன பண்ணுதுன்னு அர்த்தம், கரெக்ஷன் கொடுக்க போகுது அப்படின்னு அர்த்தம். ஸோ இந்த விஷயம் நடக்காதது வரைக்குமே கோல்டு சைடு கோ ஃபார் த பை ஏரியா. ஸோ என்னன்னா இந்த லெவல் ஒன்று மார்க் பண்ணிருக்கா 2713 லெவல் மார்க் பண்ணிருக்கேன். இப்ப கரண்ட் லெவல் இந்த லெவலை டாமினேட் பண்ணாதது வரைக்குமே மார்க்கெட் என்ன ஆகலாம் அப்படின்னா
பை சைட் போறதுக்கான சான்சஸ் அதிகமாகவே இருக்கு. ஸோ அப்போ நான் ஃபர்ஸ்ட் என்ன சொன்னேன் அப்படின்னா, இந்த கேண்டல் இந்த லைன் ஒன்று போட்டிருக்கேன்ல, ஸோ மேலே உள்ள லெவல் என்னன்னு பார்த்தீங்கன்னா 2741. ஓகேவா? கீழே உள்ள லெவலில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 2713. புரிஞ்சுக்கோங்க. ஸோ இந்த ஏரியாவை மார்க்கெட் என்ன பண்ண போறோம்? இப்போ இந்த ஏரியாவை பிரேக் பண்ணி இந்த ஏரியாவை டாமினேட் பண்ணா மட்டும்தான் மார்க்கெட் என்ன ஆகலாம், கரெக்ஷனுக்கு வருங்கிறத நான் என்ன பண்ணுவேன், டிசைட் பண்ணுவேன். இந்த ஏரியாவை டாமினேட் பண்ணாத வரைக்கும் மார்க்கெட் என்ன ஆகலாம்னா கண்டினியூ டு கோ ஃபார் த பை சைட். இப்போ நம்ம வெயிட் பண்ண வேண்டிய கட்டாயத்தில் இருக்கும். ஏன்னா மார்க்கெட்டு இந்த லைன் லெவலை டாமினேட் பண்ணாத வரைக்கும் மார்க்கெட் என்ன ஆகலாம் அப்படின்னா செல் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஆனா இந்த லைன் லெவலில் டாமினேட் பண்ண வரைக்குமே செல்லு எங்க வந்து நிற்குங்கிறத மார்க்கெட் மொமெண்டம் வச்சு மட்டும்தான் என்ன பண்ண முடியும் அப்படின்னா ப்ரெடிக்ட் பண்ண முடியும். அதர்வைஸ் இப்போ நான் சொன்ன ரெண்டு, ஒன்று இந்த லைன் லெவலில் 4 hour கேண்டில் என்ன பண்ணணும், டாமினேட் பண்ணி க்ளோஸ் வைக்கணும். வச்சுட்டா மார்க்கெட்டு மேலே போகுங்க தெரியும். அப்போ இந்த லெவலை டாமினேட் பண்ணாதது வரைக்கும் நம்ம என்ன பண்ணி ஆகணும், பை சைடுக்கான முயற்சி தான் எடுக்கணும். ஸோ பை சைடுக்கான முயற்சி நான் எப்படியெல்லாம் எடுப்பேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் மார்க்கெட்டு ப்ரெஷர் எந்த சைடு இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா பையிங் ப்ரெஷர் தான் அதிகமாக இருக்கு. கோல்டு மார்க்கெட்டோடைய பையிங் ப்ரெஷர். ஏன்னா இதுக்கு முன்னாடி வீடியோவில் ஒரு 2 weeks முன்னாடி நான் ஒரு வீடியோ போட்டிருக்கேன். ஃபண்டமெண்டலாகவே கோல்டு என்னவா தான் இருக்குது, ஸ்ட்ராங்காக தான் இருக்குது. ஸோ மார்க்கெட் எங்கே போட்டுக்குன்னா வாய்ப்பு அதிகமாக இருக்குன்னா பைக்கு போகிறதுக்கான வாய்ப்பு அதிகமாக இருக்குங்க அப்படின்னா நம்ம வீடியோ போட்டுருந்தோம். ரைட்டா? இப்போ இந்த 2 லைன் வச்சிருக்கோம். ஒன்று கன்சாலிடேட் நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு, இல்லை அப்படின்னா இந்த இடத்த உடைச்சிட்டா மார்க்கெட் பை சைடு தான். அப்போ என்ன பண்ணலாம், இந்த இடத்த உடைச்சி கரெக்ஷன் எடுத்துட்டு ரிட்டர்ன் கரெக்ஷன் எடுத்துட்டு என்ன பண்ணலாம், பை ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்கு. ஸோ பிளஸ் இப்போ நான் இந்த இடத்துல பை ஆகிறதுக்கான வாய்ப்பை எப்படியெல்லாம் நான் யூட்டிலைஸ் பண்ணலாம் அப்படின்னா, இப்போதைக்கு இந்த லைனை டாமினேட் பண்ணாத வரைக்கும் நான் பை போக முடியாது. ஏன்னா மேல ஒரு சப்ளை இருக்கான், பிளஸ் இந்த அப் ட்ரெண்ட் ஒன்று தெரியுது உங்களுக்கு. ஸோ கிளியர் அப் ட்ரெண்டு. ஸோ 50 minutes உடைய ஸோ லாங் லாஸ்டிக் என்னோட ஸ்விங் லோஸ் எங்க இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த லோ இப்போ இருக்குமா, லோ இங்க இருக்கிறதுனால ரெண்டுத்துக்கு சான்சஸ் இருக்கு. என்ன இருக்கு அப்படின்னா, ஸோ இந்த ஸ்விங்ல இருந்து இங்க ஸ்டார்ட் ஆனதுனால ஸோ மார்க்கெட் இங்கேருந்து ஃபால் ஆகி இந்த இம்பல்ஸ் கரெக்ஷன் கொடுக்க சான்ஸ் இருக்கு. நம்பர் ஒன் எங்க சான்ஸ் இருக்கு, இந்த இடத்துக்கு ரீச் ஆகல, டாமினேட் பண்ணல அப்படின்னா மார்க்கெட் என்ன ஆக சான்ஸ் இருக்கு அப்படின்னா இப்படியே கீழே விழுது அப்படின்னா என்ன ஆகும்னா இந்த இம்பல்ஸுக்கு கரெக்ஷன் ஆகுது. அதாவது இந்த லெவல் நல்லா பார்க்கணும், இந்த லெவல்ல இருந்து இந்த இடத்துக்கு நம்ம ரீட்ரேஸ் பண்ணிருக்காம இந்த லெவல்ல இருந்து இந்த லெவலுக்கு என்ன பண்ற மாதிரி இருக்கும், கரெக்ஷன் செக் பண்ணாம. அது எப்போ 4 hour கேண்டில் இந்த இடத்தை டாமினேட் பண்ணாம கீழே விழுந்தால் கரெக்ஷன் செக் பண்ற மாதிரி இருக்கும். நம்பர் 1 ரூல். ஸோ நம்ம மார்க்கெட்டை நம்ம பிளானுக்கு ஏற்ற மாதிரி நம்ம தான் மாடிஃபை பண்ணிக்கணும். நிறைய பேர் என்ன பண்றாங்க அப்படின்னா, ஓ இப்படியா இப்படி போறேன் அப்படியே. ஏன்னா மார்க்கெட்டோட ரியாக்ஷன் டே பை டே சேஞ்ச் ஆகிட்டே இருக்கும். ஸோ நம்ம அதுக்கேற்ற மாதிரி நம்மளோட வியூவை கொண்டு வரணும். அதுதான் ரொம்ப முக்கியம். அப்போ இப்படி நடக்கும், அதனால தான் நான் அவசரப்படாதீங்கன்னு சொல்லுவேன். அதனால தான் என்ன பண்ணுவேன், அவசரப்படாதீங்க அப்படின்னு நிறைய டைம் நான் சொல்றதுக்கான ரீசனே இதுதான். நேற்று சடனா மார்க்கெட் கீழே இருந்துச்சு, டக்குன்னு பார்த்தீங்கன்னா அதே சமயம் மேலேயும் போகுது. ஏன்னா எந்த அளவுக்கு செல்லர்ஸோட ப்ரெஷர் இருக்கோ அதை விட டபுள் மடங்கு பையர்ஸோட ப்ரெஷர் இருக்கும். ஸோ அப்போ உடனே என்ன பண்ணணும்னா மார்க்கெட் அதை ரெக்கவர் பண்ணணும். அப்போ என்னத்துக்கு பண்ணுது, ஏன் அந்த ரீசன் நடக்குது அப்படிங்கிறத நம்ம யோசிக்கணும். அப்போ யோசிக்கும் போது நமக்கு வந்து ஒரு ஐடியா கிடைக்கும். நான் எப்போ சொல்லுவாங்க, இங்கே டிமாண்ட் இருக்கு அதனால மார்க்கெட் பை ஆயிடுச்சுன்னா, எனக்கு ஒரு டிமாண்ட் இருக்கு பை ஆகுதுன்னா ஓகே, அது ஒரு ரீசன் மட்டும் தான் சொல்ல முடியும். ஓகேவா? இந்த இடத்துல கண்டிப்பா பை ஆகுது யாராலுமே என்ன பண்ண முடியாது, சொல்ல முடியாது. அதுதான் ஃபர்ஸ்ட் ரூல். இப்போ இந்த இடத்துல வந்துட்டு இப்ப மார்க்கெட் இந்த மாதிரி இருக்கு, ரைட்டா? இப்ப என்ன பண்றதுக்கான சான்சஸ் அதிகமா இருக்குங்கிறத நம்ம யோசிக்கணும். அதுதான் வந்து பாத்தீங்கன்னா, இப்ப இந்த இடத்த டாமினேட் பண்ணதா இல்ல அப்படியே கிளியர் ஆயிட்டு இந்த ரீட்ரேஸ்மெண்ட் ஏரியால இந்த இடத்துக்கு போகலாம் பார்க்கணும். அப்போ நம்ம பைக்கான ப்ராபபிலிட்டிஸ் எங்கெங்கெல்லாம் இருக்கோ அங்கெல்லாம் என்ன பண்ணி ஆகணும்னா பார்த்துதான் ஆகணும். இப்போ நான் செல்லுக்கு ட்ரை பண்றதை விட பை சைடு போறது நல்லது அப்படின்னு நான் சொல்லுவேன். ஸோ எப்பவுமே ஹைல போயிட்டு பை பண்ணாதீங்க. எப்பவுமே சொல்லுவேன், ஓவரால் ஹைல போயிட்டு என்ன பண்ணாதீங்க, பை பண்ணாதீங்க. அப்ப நான் என்ன பண்ணலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இப்போ இந்த ஏரியா நான் சொல்லியிருக்கேன், இந்த ஹையை டாமினேட் பண்ணா இல்லையாது. அதே மாதிரி இந்த ஏரியாவை டாமினேட் பண்ணாதது வரைக்கும் நீங்க செல்லும் போக கூடாது. ஏன்னா இது எப்படி வேணாலும் ரியாக்ஷன் ஆகலாம். ஏன்னா ஒரு
ஃபார்மேஷன் அப்படிங்கிறது நமக்கு அப்பதான் கிடைக்கும். அப்படிதான் நம்ம என்ட்ரி எடுக்க முடியும். அது வரைக்கும் அவாய்ட் பண்ணலாம். இல்ல ப்ரோ ட்ரேட் எடுத்தே ஆகணும்னு நினைக்கிறீங்க அப்படின்னா மார்க்கெட் கண்டிப்பா கீழே விழும். மார்க்கெட் அப்படியே போயிடாது, கண்டிப்பா கீழே விழும். நீங்க எங்க ட்ரேட் எடுத்தாலும் இந்த ஏரியால இங்க எடுத்தாலும் சரி, இங்க எடுக்கிறீங்கன்னு வச்சுக்கோமே, இந்த இடத்துல எடுத்தாலும் ஆனா நீங்க வைக்கக்கூடிய ஸ்டாப் லாஸ் இந்த ரேஞ்சுக்கு கீழே இருக்கும். டார்கெட் எப்படியும் 1:2 இதுக்கு மேல ட்ரை பண்ணுவீங்க, ரைட்டா? அப்போ எங்க நீங்க இந்த ஏரியால ட்ரை பண்ணாலும் ஸ்டாப் லாஸ் அப்படிங்கிறது இந்த ஏரியா எங்க வைக்கணும், 2715க்கு கீழே. 2714 வைக்கலாம், 2713 வைக்கலாம். மேபி அங்க கூட என்ன ஆகலாம், உங்களோட ஸ்டாப் லாஸை ஹண்ட் பண்றது சான்சஸ் இருக்கு. மேக்ஸிமம் என்னோட ஸ்டாப் லாஸ் ரேஞ்ச் எங்க சொல்லுவோம் அப்படின்னா 2712 ஆர் 11 ஆர் 10 இந்த ரேஞ்சுக்கு நீங்க ஸ்டாப் லாஸ் வைங்க. நான் பை போகணுங்கிற கட்டாயம் தான். பர்சனலா பாத்தீங்கன்னா நான் இந்த மாதிரி ஒரு செனரியோல பை போவேன். ஆனா வெயிட் பண்ணி நிதானமா மார்க்கெட் மொமெண்டம் எனக்கு கிளியரான வியூ இருக்கு, எனக்கு தெளிவா தெரியுது மார்க்கெட் இங்கதான் போகும், இந்த இடத்துக்கு தான் போகும் தெரிஞ்சுன்னா ஐ கேன் கோ ஃபார் த பை. பட் இப்போ வரைக்குமே நான் என்ன சொல்றேன் அப்படின்னா மார்க்கெட் கோயிங் டு த பை. நீங்க இப்ப இருக்க ஏரியால நீங்க என்ன ட்ரேட் எடுத்தாலும் இந்த 2715 டாமினேட் பண்ணாதது வரைக்கும் பை சைடு ட்ரை பண்ணுங்க. கோல்டுல எக்கானத்துக்கு ஒன்று செல் சைடு ட்ரை பண்றது ரிஸ்க் தான். சப்போஸ் நான் கோல்டுல செல் எடுக்கணும்னு நினைக்கிறேன் அப்படின்னா ஸோ இந்த ரேஞ்சுக்கு மேல ஸ்டாப் லாஸ் வச்சு செல்லும் எடுக்கலாம். ஆனா செல் நாட் ரெக்கமெண்டபிள், ஆனா செல்லுக்கும் சான்ஸ் இருக்கு. அதே சமயத்துல பைக்கும், ஏன்னா அந்த இடத்துல என்ன நான் சொல்லியிருக்கேன் அப்படின்னா அக்குமுலேட் ஆகிறதுக்கான சான்சஸ் நிறைய இருக்கு. ஸோ பொறுத்து வந்து பார்ப்போம் மார்க்கெட் என்ன மாதிரி நடக்குது அப்படிங்கிறது. ஸோ நம்ம செல் சைடு போகணும்னா ஹையை தாண்டாத வரைக்கும் செல்லுக்கும் சான்ஸ் இருக்குன்னு சொன்னேன். அதே மாதிரி இந்த ரேஞ்சை தாண்டாத வரைக்கும் பை. ஆனா மேக்ஸிமம் சான்ஸ் மார்க்கெட் கோ ஃபார் த பை சைடு தான். ஸோ அதனால கோல்டு மார்க்கெட்டை பொறுத்த வரைக்கும் பைக்கான ஆப்பர்ச்சுனிட்டியை ட்ரை பண்ணுங்க, செல்லுக்கான ஆப்பர்ச்சுனிட்டி ட்ரை பண்ணி தேவையில்லாமல் ரிஸ்க் எடுக்க மாட்டேன்னா. எனவே அண்டில் பை பை, see you all.